ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக் ஹவுஸ் அண்ட் ஸ்வீட்டை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடுன்னு பார்த்தாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ணுற பிக்கு நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பர்னா இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை கிளிக் போயிட்டு எஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் கன்வெர்ட் பண்ண அந்த பிக் வந்து பார்த்தா கண்டிப்பாக குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ரெமினி ஆப். இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நம்ம ரெமினி ஆப்பில் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக் வந்து பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் ஒரு 30-40 ஆட் ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண இந்த மாதிரி இருந்த பிக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே டவுன் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் சேவ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒரு 30-40 ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் எதாவது ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ நீங்கள் பொருளில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் வீடியோ ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் யூஸ் பண்ணி இருக்கிற இந்த 2 டெம்ப்ளேட் வீடியோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் இந்த வீடியோ ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இது லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா ஆட் ஆகிடுச்சா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாக்கா இன்னொரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த அப்படி பண்ணாக்கா டைமுக்கு எதிர கம்ப்ரஸ் வரும். ஓகே, ஸோ முடிஞ்சு வச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண ரெமினி ஆப்பில் எடிட் பண்ண பாருங்கள் 4:5 பிக்கு. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கூட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ட் கூட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கூட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் ஆயிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இது எப்படி அசைன் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் விரலால் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பண்ணாக்கா மூவ் பண்ணுறது அசைன் பண்ணுறதை நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆகலாக்கா ஜஸ்ட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கேள்ப்புக்கு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, கரெக்டாக நீங்கள் இந்த 4:5 பிக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எஃபெக்டில் கரெக்டாக பிக் ஆட் ஆகும். ஸோ அதை மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.